ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா எனக்கு என்னென்ன பொடி செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹாஃப் டே ஃபுல் டே அப்படின்னு மாறி மாறி வருது. 2 days ஹாஃப் டே, 2 days ஃபுல் டே அப்படி வருது. ஹாஃப் டேனா அவங்க மத்தியானம் தான் போவாங்க. ஸோ மத்தியானம் வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்குது அவங்களோடையே. ஸோ கொஞ்சம் டைம் தான் வந்து டைம் கிடைக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோடய குட்டி டைமில் நான் வந்து எடுத்திருக்கேன். சீரக பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சீரக வாட்டர் எடுத்துப்பேன் டைஜஷனுக்காக. ஸோ வந்து சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியா பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இந்த காய்கறி சுண்டல் அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, எனக்கு தனியாத்தூள் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். தனியாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா அதை வறுத்து அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அது வந்து தனியாக பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து சாம்பார் பொடியோட 1 ஸ்பூன் சேர்க்கும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகா பொடியும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி நெஞ்செரிச்சல், அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து குல்கந்த் வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வாங்கி அதை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கு வந்து வெல்லத்தோடு வந்து லைட்டாக பாகு வச்சுட்டு அது கூட நல்லா சேர்ந்து நல்லா தண்ணியே விடாமல் வந்து நான் ரோஸ் அரைச்சிருக்கேன். ஸோ வந்து தண்ணி விடாமல் இருந்ததுன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும், உங்களுக்கு நிறைய நாள் வந்து வரும். அதுக்கப்புறம் அது கூட சுக்கு பொடி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம வந்து அந்த குல்கந்த் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா தூக்கம் வரும், நல்லா டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து உடம்பு சூடாகாமல் நல்லா வந்து கூலாகவே இருக்கும் எப்போதுமே. எனக்கு வந்து ஹீட் பாடிங்கிறதுனால அவருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த நெஞ்செரிச்சல்லாம் வரும்போது இதை வந்து பாலில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம், தூக்கம் நல்லா வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும்னா கூட அதை அப்படியே வெத்தலையில் மடித்து கூட சாப்பிட்லாம், இல்லை வெறும்னே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் சட்னி. இப்போல்லாம் வந்து தோசை இட்லி வாக்குறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தேங்காய் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொத்தமல்லி புதினா வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் க்ரீமியான தயிர் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சேர்த்து அடிக்க மாட்டேன், புதினா கொத்தமல்லி மட்டும் அரைச்சிட்டு கொஞ்சோண்டு பூண்டு உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு அது கூட இந்த தயிரை சேர்த்துருவேன். நல்லா க்ரீமியாக இருக்கணும் தயிர், அப்போ தான் மயோனிஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்து சைட் டிஷ்க்கு வந்து தேங்காய் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மயோனிஸோட ஃபில்லிங்காக இது வந்து இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தி. இப்போ வந்து சப்பாத்தி செய்கிறது, தோசை செய்கிறதுலாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பதிலாக உப்புமா, கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து இட்லி அந்த மாதிரி தான் டிஃபன் ரெசிபி போடுது. ஸோ பசங்களுக்கு வந்து ஹாஃப் டே இருக்கிறதுனால ரொம்ப டைம் கரெக்டாக போகுது. ஸோ பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பயங்கரமாக கூட்டம் வழியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எத்தனை தான் இருந்தாலும் நம்ம டேங்க் ஃபில் பண்ணுற வரைக்கும் தாங்க பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண முடியும். எனக்குன்னு நம்ம இருந்தால் எப்படிங்க வாழ முடியும்? அடுத்தவனும் கொஞ்சம் வாழணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி ஹைக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் கேஷுவலாக இருங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது.